நீங்கள் எத்தனையோ இந்தியா முழுக்க எவ்வளோ பேர்களை நீங்கள் இன்றைக்கும் ஆன்லைனில் எத்தனையோ புத்தகத்தை வச்சுக்கோங்க. லைவில் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து பாருங்கள். எந்த ஆசிரமத்தில் தெளிவடைந்த மாணவர்கள் வெளியில் வந்து பணி செய்கிறாங்க? ஒரு தெளிந்த நீரோடையாக வரணுங்க ஒரு மாணவன். அப்படி வர்றான்னுச்சிங்களே, ஒரு தெளிந்த நீரோடைகள் வர்ற மாதிரி இருக்கணும். அவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிந்த நீரோடை இருக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் என்னன்னு சொல்கிறேன்னா, அவன் ஏன் தெளிய மாட்டான் அப்படின்னா, தெளிஞ்சு அவனே கல்லை தூக்கி போட்டு கலக்கிடுறான். கல்லை தூக்காதரா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் கல்லே எடுக்காத, தெளிய வைக்கிற, அப்புறம் நீயே கல்லை தூக்கி போட்டு அங்கே வந்து எனக்கு வந்துச்சு போன வாரம்லாம் அப்படியே தியானத்திலே பறந்துக்கிட்டு இருந்தேன், இந்த வாரம் படுத்துட்டேங்கிறான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ சகிப்புத்தன்மை வேறும். இப்போ நமக்கெல்லாம் சில இடங்களில் சில மாதிரியான செயல்கள்லாம் உடல் வாவுல நடக்கும். அதை நான் போய் புலம்பிக்கிட்டு ஐயோ ஏண்டாத தியானத்துக்கு வந்தா அப்படி, அது இல்லை. இது வேற வடிவம். அதனால இதை வந்து தெளிவடைந்து இந்த தியானத்தை முறைப்படி அந்த பயணிச்சோம்னா அது நல்லாக இருக்கும். அப்போ தீட்சையவோ வேற எந்த உடல்ல நிறைய பகுதிகளெல்லாம் கையை வச்சு அழுத்துறதுக்கு யாருக்கிட்டையும் நீங்கள் அனுமதி அளிக்கக்கூடாது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல உண்மையாக ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கிட்டானா வர்றவன் போகிறவன் நண்பர்கள்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிக்கிறது, அப்புறம் ஒரு பொம்பளைங்க சந்திச்சுட்டு அவங்கள போய் கட்டி பிடிச்சிக்கிறது. ஏன்னா கட்டியெல்லாம் பிடிக்கக்கூடாதா? நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உன்னோட அலைவரிசை எங்கே மாறும். நீ என்ன அமெரிக்காக்காரனா கட்டி பிடிச்சி சென்டாப் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்கு? நீ என்ன எதுக்கு செய்கிற? அப்படியே பார்த்தா டபார்னு கட்டி பிடிச்சிருக்காங்க. நண்பா என்ன டே நீ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கடா, நீ ஏன்டா? அப்புறம் பூசாரியை போய் துண்ணூறு பூச விடுவாங்க. அதை எதுக்கு அதெல்லாம் நீ பண்ணுற? நீ துண்ணூரை வாங்கிக்க, நான் பூசிக்கிறேன்ப்பா, நீ என் நெத்தியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்சம் விடு, அதை நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட பணி. அது இதில் நீ போய் நான் தவம் செஞ்சுட்டு இருக்கேன் குருநாதர் சொன்னார்னு சொன்னா தாம்பாளத்தால் அடிப்பாமன். அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக உனக்கு ஒரு கேள்வி அனுப்பலாம், என் மனைவியை கட்டி பிடிக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா உன்னை நம்பி வந்தவன் நீ கட்டி பிடிச்சி உன் அலைவரிசை அவள்கிட்ட கொடுத்தாகணும். ஏன்னா அவ தவம் பண்ண மாட்டா. நீ தவம் பண்ணி கொடு. அங்க ஒரு நாள் அவன் தவம் பண்ணானா அவன் உனக்கு கொடுப்பா. கொஞ்ச நாள் இந்த மாதிரி போராட்டத்தை சந்திச்சுதான் ஆகணும். சவால் தான் அது. இப்ப நான் சொல்லிட்டேன், நான் கரையில நிக்கிறேன், என் மனைவி குளத்துல நிக்கிறா. இப்படிதான் பிரபஞ்சத்தோட செயல் தான். அவளும் கரையில நின்னா என்ன மாதிரி இருப்பா, அவ தண்ணிக்குள்ள நிக்கிறா, நான் கரையில நிக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ண முடியும்? தண்ணிக்குள்ள நிக்கிற ஆளையும் நான் இங்கதான் நிக்கிறேன், நீ குழி, உனக்கு பாதுகாப்பு நான் பாத்துக்கிறேன், குளிச்சுட்டு வேகமாவா நான் சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருக்கேன். அவங்களுக்கு புரியாது. புரியுதா? அதை பக்குவமாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா தவம் பண்ற ஒவ்வொருத்தட்டே இருக்கு. ஐயோ நான் வந்து தியானம் தீட்சையெல்லாம் வாங்கிட்டேன், அவனை தொட மாட்டேன், தள்ளி நின்று அப்படிலாம் சொன்னா உன் தியானம் புட்டுக்கிட்டு கீழே விழுந்துரும். புரியுதா? அந்த சாபத்தை சரி செய்யறதுக்கு இன்னும் நீ 2 வருஷம் தவம் செய்யணும். புரியுதா? உங்க சாபங்கிறது சித்தர் சாபம் விட்டாதான் பழிக்கும் கிடையாது. பொண்டாட்டி சாபம் விட்டாலும் பழிக்கும், அம்மா சாபம் விட்டாலும் பழிக்கும், தம்பி சாபம் விட்டாலும் பழிக்கும். இதெல்லாம் சரி செய்யறது எங்கன்னா நீ மவனே இந்த இடுப்பு, இந்த கழுத்து, இந்த இதையெல்லாம் பேசுறல்ல, அங்கதான் உனக்கு கையை வச்சிருவாங்க. அப்ப நீண்ட நாட்களை என்ன ஆகும்? வெறுமனையா நின்றுவ. ஓப்பனிங்ல வருவாங்க பாருங்க நம்ம ஆளுங்க, தவம் பண்ண தீட்சை கொடுத்தோன்னா ஒளி தெரியுது, காட்சி தெரியுதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் நடக்கும். ஆனா பல ஆண்டுகள் போராடி ஒரு அனுபவத்தை பெற முடியாம தவிக்கிறான்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பல்வேறுபட்ட தேக்கங்கள் இருக்கும். அப்ப ஒரு பிளாக்கையா எடுக்கணும். அதுதான் சாபங்கள், சில விஷயங்கள்லாம் இல்லாம அங்க தாய் தகப்பன்ட்டெல்லாம் நல்ல அனுமதியோட வாங்கிக்கிட்டு வரணும். அப்ப உண்மையா சரணாகதி இருந்துச்சுன்னா தாய் அனுமதி கொடுக்க மாட்டா. போயிட்டு வா மகனே, உலகத்துக்கு சேவை செய்யன்னு அம்மா அனுப்ப மாட்டா. அம்மாவுக்காக கடைசி வரைக்கும் நீ சேவை செஞ்சுட்டு நீ அப்புறம் மனைவிக்கு செஞ்சுட்டு நீ செத்து போயிடணும். அப்படிதான் நம்ம பண்பாடு. நீ யோகி எல்லாம் ஆகக்கூடாது, அப்படிதான் எல்லா தாயும் சொல்லுவா. ஆனா வெகு சில தாயை நீ உலகத்துக்காக வந்தவன் போடான்னு ஏன் சொல்றான்னா அவ சொல்ல மாட்டா. என்ன மாதிரி ஒருத்தன் அவளுக்குள்ள பூந்து போய் சொல்லுவோம். அது டைம் வரும்போது தான் சொல்லுவோம். அதே மாதிரிதான் மனைவியும், நீ போய் தொலைஞ்சு போய் ஏதோ தியானம் பண்ற, போயிட்டு வா அப்படின்னு அவ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவா. அதுக்கெல்லாம் கால கணக்கு இருக்கு. இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கு. சும்மா 22ஆம் தேதி நீங்கள் வந்து விடுங்கள், அங்க சந்தித்து விடுவோம், நான் உங்களுக்கு குரு வந்து தீட்சை கொடுக்குறாரு, குரு வந்து சந்திக்கிறாரு, இங்கேயே என்னன்னா தீட்சை கொடுப்பாரா? தீட்சை வச்சுட்டு நீ என்னப்பா பண்ண போற? தியானங்கிறது பெரிய ப்ராசஸ்ப்பா. இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் நடந்து போறது இருக்கு, நடந்து போயிடலாம். ஆனா இங்க இருந்து போய் ஒரு யோகியை பார்க்கறதோ ஒரு அனுபவத்தை பெறதோ பெற முடியாது. அவ்வளவு பெரிய ரகசியமும் பொக்கிஷமும் இருக்கிற இந்த விஷயம். அப்படியாப்பட்ட ஒரு செயலை நம்ம எப்படி கையாளணும்? உன்னை பார்த்தா சக மனிதனுக்கு பிடிக்க கூடாது, கடவுளுக்கே பிடிக்கணும். அப்படி இருக்கணும் உன் வேலை.
அதுதான் விஷயம். அது வேணுங்கிறதா நம்ம போராடுறோம். வேகமா ஒரு வேலை செஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நல்ல தியானம் உன்னை தானா உருவாக்கிருப்பா. அது போய் யாரை போய் தடுக்க முடியும்? ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை போய் நான் போய் தடுக்க முடியுமா? சொல்லு, நீனே சொல்லு. தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்ப எப்படி இருக்கணும்? இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க, 70 குருநாதர் இருக்காங்க. சவாலா சொல்றேன், 70 பேர்த்திட்ட இன்னைக்கு நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த விவேகானந்தர் பாரமித ஆணையா சொல்றேன், யாரை உருவாக்கிட முடியும்னு நினைக்கிறாங்க? முதல்ல அவங்க சாவுக்கு முதல்ல என்ன கரெக்டா ஒரு வழி பண்ணிட முடியுமா? அது எனக்கு என்னோட கேள்வி. 70 பேரை கூட 500 டீச்சர்ஸ், வாத்தியார்ஸுங்க கீழே அடுத்தடுத்த செயின்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய மரணத்துக்கு உத்தரவாதமே கிடையாது. அவங்களே முதல்ல இறைவனையோ ஜோதியோ ஞானத்தையோ பார்க்க முடியாதுங்க. இப்ப என்ன, இப்ப இங்க பேச வர்றது ஒரு சின்ன மொமெண்ட்ல சந்திச்ச அனுபவத்தை சொல்றாங்க. இவங்கெல்லாம் ஞானத்துக்குள்ளெல்லாம், ஞானங்கிறது வேற, ஞானங்கிற செக்ஷனே வேற, அதோட புரிதலே வேற. அந்த பக்குவம் அடையிறதுக்கு காலம் வரும். அப்ப ரொம்ப வேற மாதிரி மாறிடுவாங்க, வேற ஒரு செயல் வடிவத்தில் ஆயிடுவாங்க. இது ஒரு மறக்க முடியாத அவங்க வாழ்க்கையில ஒரு மொமெண்ட் சந்திச்சிருக்கிறாங்க. இதோடைய ஒரு மீட்டிங்கும் அவங்க வாழ்க்கையில நடக்க பயணத்துக்குள்ள ஒரு அனுபவத்தை கரெக்டா லிங்க் பண்ணும். ஏன் இங்க சந்திச்சோம், ஏன் இங்க அவங்களோட இருந்தோம், ஏன் இவங்களோட பயணிச்சோம், இது எல்லாம் சும்மா ஏதோ ஒரு வேகத்துல நடக்கலைங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப உங்களுக்கு ஒருத்தர் இடுப்புல கையை வச்சு ஒரு வேலை பண்ணார்ல, அதுவும் இந்த காலத்துல நீ தியானத்தால் துன்பப்படணுங்கிறதுக்காக நிகழ்ந்தது. அப்ப ஒரு தடவை தான் ஒரு மனிதன் துன்பப்படணும். துன்பமே வேலையா வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையிலையும் ஒருத்தன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடும், அங்க போய் நின்றக்கூடாது. இது என்னன்னா, இது எனக்காக சொல்லலைங்க, இப்படி கிடையாதுங்க. முதல்ல இப்படியெல்லாம் தியானத்தெல்லாம் சொல்லியெல்லாம் யாரும் கொடுக்க முடியாதுங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. இது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ரிலாக்ஸேஷன் மாதிரி ஆகி போச்சுங்க. இப்படியெல்லாம் ஒரு மனிதன் எல்லாம் ஞானம் அடையெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி கிடையாது. அது ரொம்ப கரெக்டா எடுத்துட்டு போகணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். ஏன்னா அது தெளிவுபற்று ஒரு மாணவர்களை உருவாக்கணும். அப்ப உள்ள அந்த கனல் உண்மையா சரணாகதி அடைந்தவனுக்கு அந்த கனல் வெளியிலே போகாது. அந்த கனல் தான் பாதுகாப்பு. இப்ப நாங்க இருக்கிறோம், சின்ன வயசுல புதன்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு எங்க வீட்டுல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. நான்லாம் அந்த தவம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லெண்ணெயே எங்க பக்கத்திலே வைக்க விட மாட்டாங்க. இந்த தலையில நல்லெண்ணெய்லாம் தேய்க்க விட முடியாது. ஏன்னா அந்த கனல் போயிடும். அதுக்காக நாளைக்கு காலையில் நல்லெண்ணெய் தேய்க்கிறது நீ தேய்க்கலன்னு சொல்லக்கூடாது. எங்களுடைய பொசிஷன் வேற. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப எங்களுக்கு என்ன ஆகும் இன்னும் அப்படின்னா, அந்த கனல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா பயங்கரமான ஃபீவர் வரும். அதை சரியே செய்ய முடியாது. அது எப்படி வரும்னா, ஒரு டன் விறகு எடுத்து நம்மளை வச்சு கொளுத்துனா எப்படி நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். அப்ப அங்க போய் எந்த மாத்திரையோ எந்த மருந்தோ போடக்கூடாது. அதை கண்டுபிடிக்கணும். ஏன் நடந்துச்சுன்னா, கனல் விரயமாயிருக்கு. ஒண்ணு விந்தணுக்கள்ல போயிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம் தியானத்துல, இல்ல இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு ஒட்டுமொத்தமா நம்ம கிட்ட இருக்கிற வெப்பத்தை எங்கேயோ விரயம் பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த டைம்ல 1 வீக் ஆகும், 10 days ஆகும், 3 நாள் கூட ஆகும். தெளிவடைந்தவன் மீண்டும் அந்த கனலை வர வைக்கிறதுக்கு போராடுவான். குரு கிட்ட சரணடைஞ்சு மீண்டும் அந்த கனல் வந்துருச்சுன்னா அந்த ஜுரம் வெளியில ஓடி போயிடும். இவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் தெரியாது. இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சு இதனாலதான் எப்பா கொஞ்சம் நெருப்பு கொடுப்பா, சிவன் எதுக்கு நெருப்புன்னு சொல்றது, எதுக்கு ஒரு கனலை பத்த வைக்கணுங்கிறது, வெப்பத்தை வச்சுதாங்க தவமே நடக்குது. வெப்பம் இல்லாத தவம் இல்லை. நம்மளால உடனே சூடாகுது, கண்ணு சூடாகுது, காது சூடாகுது, மண்டை சூடாகுதுன்னா, ஏன்டா சூடை கையில பிடிச்சனா சூடு தாண்டா ஆகும். தீ கொதிக்கணும்னு கீழே பத்த வச்சேன்னா தவங்கிறதே சூடு. சூடை நீ பிடிச்சனா அப்புறம் சூடாகுது. எங்க கண்ணன் ஒருத்தர் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருப்பான், என்ன சூடாகுது. ஏன்டா சவ்வை கொளுத்துனா பாத்திரம் சூடாதானே ஆகும். இதுதான் விஷயம். அப்ப ரொம்ப ப்ராப்ளம் சந்திக்குதுன்னா, உடல்ல ஏதோ நமக்கு இந்த தியானம் சேராத அளவுக்கு ஒரு கர்ம வினை நம்ம கிட்ட தொத்திக்கிட்டு இறைவனை அடைய விடாதமால், இந்த கனலை நம்ம வாங்க விடாமலும், இந்த கனல் கிடைத்தும் இந்த தவத்துல முன்னேற விடாம சில எச்சினிகள் மாதிரி செயல் நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செயல் நம்ம உடல்ல நடக்கும்.
அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் என்ன பண்ணணும்? அவசரப்படாம விவேகத்தோட சரணாகதி அடைந்து எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இறைவா இந்த உடலை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வார்த்தையா மந்திரமா சொல்லாம ஒரு உண்மையாக சுவாசத்தை கவனித்து சரணாகதி அடைந்து அதை ஒவ்வொரு நாளும் சரி செய்யறதுக்கு போராடணும். அப்போ ஒரு நாள் இறைவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க குரு என்ன பண்ணுவார்னா, உண்மையான குருவாக இருந்து பிரபஞ்சத்திலேருந்து வாங்கியிருந்தாருன்னா இந்த பையனை அந்த ப்ராப்ளத்திலேருந்து எப்படி சேவ் பண்றது, அந்த உடல் உபாமையிலேருந்து வெளியில வந்தாதான் இவனுக்கு தவம் நிற்கும். அப்ப அதை சரி செய்யறதுக்கு போராடுவார். எத்தனையோ பெண் மாதவிடைய மருத்துவர்களால சரி செய்ய முடியல, நம்ம அதை வேற மாதிரி கையாளுறோம். இன்னைக்கு கையாண்டுட்டு தான் இருக்கிறோம். அதை ரொம்ப டீப்பா, அதுக்கு ஏன்னா அதுல நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெடி பண்ணி கொண்டாட முடியும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ, நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. இப்ப நம்ம உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, தீட்சை வாங்குறது தவம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற வலிமை, உங்ககிட்ட இருக்கிற உண்மையான நம்பிக்கை என்னன்னா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எவனே என்ன கூட மைண்ட்ல எல்லாம் ஏத்தாங்க. சரணாகதி, இந்த பிரபஞ்சத்தை நினைச்சு சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்க உண்மையா ஒரு வேலையை செய்யுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன இடைப்பாடுகள் வர்றதெல்லாம் தானா விலகும். அடுத்தது, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், ஜப்பான்ல இருக்கிறேன், உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா டே அவனை சரி செய்ய வேண்டியது உன்னோட வேலை, சரி செய்யடா அப்படின்றாங்க என்கிட்ட. எங்க இருந்தாலும் அந்த உண்மையான சரணாகதி அடைந்தவனை சரி செஞ்சே ஆகணும். இது இறைவனுடைய கட்டளை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இரவு பகல் பாராம அவனை எப்படி சந்திக்கிறதா, இல்ல அங்கிருந்து அலைவரிசை மூலியமா அவனை சரி செய்யறதா? தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கோம், உட்கார்ந்து இருக்கோம். அந்த பகல்காம்ல நடந்த தாக்குதல்ல 26 போயிட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஆன்ம விடுதலை கொடு. ஏன் அப்படின்னா, அவங்க இறக்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவனுங்க 26 பேரும் தியாகிங்க. இதுக்கப்புறம் தான் இந்தியானா என்னன்னு உலக நாட்டுக்கு தெரியறதுக்கான ஒரு ரகசியம் அங்க இருக்கு. அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நீ உடனே ஆன்ம விடுதலை கொடு. யாருன்னே தெரியாது, அவங்க முகம் கூட எனக்கு தெரியாது, அவங்க என்ன பேர் கூட தெரியாது. ஆனா இந்த செயலை எதுக்கு செய்யுது அப்படின்னா, அந்த சோல் எல்லாம் அங்க நிக்குது. எங்க நிக்குது? பனிலிங்கம், அந்த மலை இருக்குல்ல, பனிலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குல்ல, அந்த அடிவாரம் தான் பகல்காம அந்த ஒரு இடத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த வரலாறா என்ன சொன்னான்னா, சிவபெருமான் நந்தியை விட்டுட்டு போன இடமா அந்த இடம். அது கதை, நான் அதை சொல்லலை. நந்தியை விட்டுட்டு போனாருன்னு நான் சொல்லலை. எழுதி வைத்திருக்க கதையில நந்தியை விட்டுட்டு போனாருன்னு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள இருக்கிற அந்த 26 ஆன்மாக்களுக்கும் ஒரே அந்த இரவுல போய் நம்ம இருக்கிற இடத்துல ஆன்ம விடுதலை கொடுக்கணும். அப்ப என்ன அடிப்படையில இறைவன் என்பவன் அவன் செய்ய முடியாததா நான் ஒரு சாதாரண ஒரு பையன் போய் செஞ்சிட போறேன்? அது என் மூலியமாக இந்த அலைவரிசை இப்படிதான் நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்மள இங்க உட்கார வைக்கிறது. அப்ப நம்ம கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாங்கல்ல, அதே போலதான் உங்களை. நீங்க எந்த மூலையில இருந்தாலும், அவன் சரியா தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவனை விட்டுறாத, அவனுக்கு உடனே ஒரு வேலையை பண்ணு. அது எந்த நேரம் வேணாலும் இருக்கலாம். தூக்கத்துல அடிச்சு கூட நம்மளை எழுப்பி கூட வேலை செய்ய வைக்கலாம். அப்ப நீங்க எதுக்கு பயப்படணும்? நீங்க எதுக்கு செயல் பண்ணணும்? அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம படிக்கிற புத்தகம், நம்ம பார்க்கிற நண்பர்கள், நம்ம கேட்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, சில அழுகாட்சி காட்சிகள்லாம் பார்த்துட்டு, அவனுக்கு தியானம் பயங்கரமா இருது. இளங்கோ சொன்னார்ல, உங்களுக்கு வர்ற மாதிரி சிவபெருமான் பறந்து எனக்கு வரல, தியானம் பயங்கரமா வரல, ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் இருக்கு இப்போ அப்படிங்கிறத சொல்றாருல. அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவருக்கு தியானம் பயங்கரமா வருது, அவருக்கு காட்சி வருது, அவருக்கு யாரோ பேசுறேங்கிறாங்க, நமக்கு வரல அப்படின்னு நீங்க எமோஷன் ஆகி நீங்க ஒரு வேற வேலை செய்யறதுக்கோ, இல்ல குருவை சேஞ்ச் பண்றதுக்கோ, இல்ல தியானத்தை சேஞ்ச் பண்றதுக்கோ ட்ரை பண்றீங்க. இதுதான் அங்க ப்ராப்ளம். புரியுதுங்களா? இது எல்ஐசி பாலிசி கிடையாது, இல்ல பேங்க்ல லோன் மாதிரி இந்த லோன்ல வாங்கிட்டு அங்க ஒரு பேர் மாத்தி லோன் வாங்குற கதை கிடையாது. ஏன் வரலங்கிறத ஆய்வு பண்ணணும், சரணாகதி அடையணுமே ஒழிஞ்சிய அதை விட்டுட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா நடந்துருமா? நடந்துருமா? நீங்களே சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கவங்கள குறைந்தபட்சம் 10 குரு கிட்டையாச்சும் தீட்சை வாங்கினவங்க இருப்பாங்க. நான் கம்மியா சொல்றேன், 20 பேர்த்திட்ட கூட வாங்கியிருக்கலாம், இன்னும் 20 பேர்த்திட்ட வாங்க ரெடியா இருக்கலாம். இது நான் உண்மையை சொல்கிறேன். என்னன்னா, சாமி நான் திட்டமிடல, எதிர்பாராத விதமா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனேன், அங்க ஒருத்தர் நின்னுட்டாரு, தீட்சை கொடுத்துட்டாரு. அவர் தீட்சை கொடுக்கல, அவன் வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கிறாருங்கிறது உனக்கு தெரியாது. இதெல்லாம் உண்மை. தீட்சை என்பது உனக்கே தெரியாம நிகழ்ற தகவல். புரியுதா? உலகத்திலே நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு பெண் வயசுக்கு போறான்னா அவளுக்கே தெரியாது.
அதே போலதான் தீட்சை நடக்கும். பெரிய மனுஷி ஆவறால, அவளுக்கே தெரியாது. அப்புறம் அவ தாய் என்ன பண்ணுவா, கண்டுபிடிச்சு என்னன்னு கண்டுபிடிச்சு நீ பெரிய மனுஷி ஆயிட்ட அப்படிங்கிறாள்ல, அதாப்பா தீட்சை. நீ ஒரு நல்ல இதுல இருக்கிறன்னா உன்னை பிடிச்சி இறைவன் என்ன பண்ணுவான்னா, நீ இறை ஆற்றலுக்கு உரியவனாக செயல்பட போறான்னு உனக்கு பல்வேறு வடிவத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து தீட்சையை கொடுப்பான்.